சென்ற நாடாளுமன்ற தேர்தலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் ஒப்பிட்டு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதியுமே அம்மாவால் அறிவிக்கப்பட்டு 40 தொகுதியும் அதிமுக களம் கண்டபோது கிட்டத்தட்ட 50 நாட்கள் சுற்றுப்பயணம் நான் மேற்கொண்டேன். அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ பிரச்சார நபராக. இதில் குறிப்பு என்னவென்று சொன்னால், இந்த 7 பேருடைய விடுதலை, பேரறிவாளன், சாந்தன், முருகன், நளினி, ராபர்ட் பயஸ், ரவி, ஜெயக்குமார், இந்த 7 பேர் விடுதலையை நான் தனியாக குறிப்பெடுத்து அம்மாவின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த விடுதலையை பற்றி பேசலாமா அம்மா என்று உத்தரவு கேட்டு, ஒரு இடமல்ல, மொத்த தமிழகம் முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இது மிக நன்றாக தெரியும், அனைத்து இடங்களிலும் தவறாமல் பேசியிருக்கிறேன். இந்த விடுதலை அம்மாவால் மட்டுமே சாத்தியப்படும், இதை அம்மா செய்து தருவார் என்ற வாக்குறுதியை தந்து இதற்காக அம்மாவிடமிருந்து பாராட்டையும் பெற்றவன் நான். இது இன்று வரை நடக்காமல் இருக்கிறது. அது ஒரு வருத்தத்தை தருகிறது. சற்று நாட்களுக்கு முன்பாக தொலைக்காட்சியிலே ஒரு செய்தியை பார்த்தேன். திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர், தலைகீழாக நின்றாலும், தமிழர்கள் தலைகீழாக நின்றாலும் அவர்களை விடுதலை செய்ய மாட்டோம் என்ற உறுதியை சொல்லியிருக்கிறார். எந்த கட்சியும் செய்ய விடமாட்டோம், நாங்களும் செய்ய மாட்டோம் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது. அதை கண்டு அதிர்ந்து போனேன். ஏனென்றால் அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, இருவருமே தன்னுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில், தேர்தலுடைய அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள், இந்த 7 பேரையும் விடுதலை செய்வோம் என்று. ஆனால் மாட்டேன் என்று ஒருவர் சொல்லுகிறார். நான் இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலமாக உங்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து தமிழகம் வரவிருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அல்லது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி அவர்கள் இங்கே இருக்கிற மாநில தலைவர்களை விட்டுவிடுங்கள். ஏன்னா இவருக்கு அதிகாரம் இல்லை என்று சுப்பிரமணிய சாமி சொல்லிவிட்டார். அதிகாரம் கவர்னருக்கு இருக்கிறதா என்று கேட்டார்கள், அவருக்கும் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதிகாரம் இருப்பது இப்போ 2 பேருக்கு தான். ஒன்று ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சி, அல்லது பிஜேபி. 2 தலைவர்களும் தமிழகம் வரவிருக்கிற காரணத்தால் அதோடு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அங்கிருந்து வாங்கி தர வேண்டிய ஒரே ஒரு வாக்குறுதி ஏனென்று சொன்னால், கூட்டணி கட்சிகளோடு இவரெல்லாம் பட்டயம் போடுகிறார்கள், அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்துக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க, ஏதோ பரிசு பொருள் மாதிரி வாங்கிக்கிறாங்க. அதே போல ஒரு பட்டயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டும். 7 பேரையும் விடுதலை செய்வோம் என்று பாரத பிரதமர் சொல்ல வேண்டும், அல்லது ராகுல் காந்தி சொல்லிவிட்டால் மீண்டும் ஒரு முறை இதை அழுத்தமாக சொன்னால், இதை எந்த கட்சி சொல்லுகிறதோ அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் ஆதரவு தருவார்கள் என்ற ஆதங்கத்திலே நான் பேசுகிறேன். தயவு செய்து இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகளுமே இந்த வாக்குறுதியை வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இது யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, குறை சொல்வதற்காக வளர்க்கப்பட்டவன் அல்ல நான் அம்மாவால். என்னிடம் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை நினைவில் இருக்கிறது. சிறிய நேரமே என்னிடம் அம்மா பேசியிருக்கிறார், குறைந்த நேரம் தான் பேசுவாங்க என்கிட்ட. அதில் அவங்க சொன்ன வார்த்தை, இந்த கழகம் ஒரு பெரிய குடும்பம் தம்பி, இந்த குடும்பத்தில் எல்லா இடத்துக்கும் போகிறீங்க, ஆனால் இது வரைக்கும் யார் மேலேயும் புகார் சொல்லாத ஒரே நடிகர் நீங்கள் தான் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதுக்காக நான் கட்சிக்கு வரலாமா, உங்ககிட்ட கற்றுக்கிறதுக்காக வந்தேன், குறை சொல்கிறதுக்காக வரலன்னு சொன்னேன். அதை தான் இப்போதும் சொல்லுகிறேன். குறை சொல்ல வந்தவன் அல்ல நான், இந்த நியாயத்தை மக்களிடம் கொண்டு சென்றவன் நான். இது மீண்டும் வர வேண்டும் என்பதுதான். விடுதலை செய்ய முடியாது என்று சொன்னால் முடியாது என்று சொல்லுங்கள். மக்களை ஏமாற்றுவதற்காக விடுதலை செய்வோம் என்று சொல்வது. அதே போல் நீட் பரீட்சை, நீட்டும் இந்த 2 கட்சிகளும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நீட்டு இரண்டுமே தேசிய தலைவர்கள் இங்கே வரும்போது வாக்குறுதியாக, பட்டயமாக, அக்ரிமெண்ட்டாக தர வேண்டும். தயவு செய்து நான் தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு இம்பார்ட்டன்ட் வேண்டுகோள், இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மத்திய அரசு. இந்த வாக்குறுதிகளை மீறுகிற கட்சிகள், ஒரு வேட்பாளர் ஒரு வாக்குறுதியை தந்தால், அந்த வாக்குறுதியை மீறினால் 2 ஆண்டுக்குள் செய்வேன் என்று சொன்னால், செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அவரை தகுதி நீக்கம் செய்கிற அந்த தகுதியை மக்களுக்கு தர வேண்டும். அதாவது வாக்களிக்கிற மக்களாக எங்களுக்கு தர வேண்டும். இது முக்கியமான ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். இந்த தேர்தலிலே தயவு செய்து இது 2ம், நீட்டு அல்லது இந்த 7 பேருடைய விடுதலை, அவர்கள் விடுதலை செய்தால் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனையை மக்களிடம் நேரடியாக சொல்லுங்கள். விடுதலை செய்தால் அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, அல்லது பெயில் ஏதாவது கொடுங்க, பக்கத்தில் நிற்க வைங்க, ஒரு செக்யூரிட்டி போடலாம், கண்டிஷன் பெயிலாக கொடுத்து அவங்களை விடுதலை பண்ணி வைங்க. 7 பேரும் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளை கடந்து இருக்கிறார்கள். இதை குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பாரத பிரதமர் வரும்போது இந்த வாக்குறுதியை பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறேன். தயவு செய்து இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். இது எப்படி இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இருக்கிறது. ஆனால் மக்களுக்கு தேவையான இந்த 2 முக்கிய விஷயங்களை மட்டும் செய்து தர வேண்டும் என்று
பணிவான வேண்டுகோளை இந்த இரண்டு கட்சிகளுக்குமே நான் வைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராஜ்யசபா இடம் கொடுத்திருக்காங்க அதிமுக, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? யார் கொடுத்துருக்காங்க? அதிமுக அந்த உரிமையை அவர்களுக்கு யார் கொடுத்தது என்று எனக்கு தெரியவில்லை. இது அம்மா தேனியை போல சிறுக சிறுக சேர்த்த ஓட்டு. கிட்டத்தட்ட 22, 24, 30, 32, 44% வாக்குகளை சேர்த்து வைத்தவர் புரட்சித் தலைவி அம்மா. கிட்டத்தட்ட ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் என்பது கிட்டத்தட்ட 35 சட்டமன்ற உறுப்பினரை உள்ளடக்கிய விஷயம். 35 சட்டமன்ற உறுப்பினரை அப்படியே தாரை பார்த்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தருவோம் என்றால் வாக்களித்த மக்களுக்கு செய்கிற துரோகம் தானே. இது கட்சிக்கு உள்ள தரணும் இல்லை, கட்சிக்கு உழைச்சவன் நான் இருக்கேன் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் பெரிய வரிசை இருக்கிறது. இவங்களுக்கு தராம ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை எடுத்து அங்கே தருகிறார்கள். சரி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த லாபம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க என்ன செய்வாங்க? இப்போ நண்பர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார், ஒரு வேளை அவர் ஜெயித்து விட்டால் நன்றி, தோற்று விட்டால் அதை அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஜெயித்து விட்டால் அவங்க குடும்பத்தில் இன்னொருத்தர் கொடுப்பாங்க. இல்லது இதை அன்புமணி ராமதாஸோ அல்லது ஐயா மருத்துவரோ சொல்ல வேண்டும், இதை நாங்கள் குடும்பத்துக்கு பயன்படுத்த மாட்டோம், என் கட்சி தொண்டர்களுக்கு தான் பயன்படுத்துவோம், அதையா சொல்லணும். ஆனால் வாக்களித்தது அம்மா ரெட்டலைக்கு, அந்த வாக்கை எடுத்து இவர்கள் வேறு ஒரு கட்சிக்கு தருகிறார்கள். அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சார், நீங்கள் பிரச்சார பரப்புரை ஏதாவது பண்ண இருக்கீங்களா? இப்படி இப்போ இருக்க சொல்லுங்கள். உங்களில் ஒருவனாக ஒதுங்கி இருந்து பார்க்க விரும்புகிறேன். இன்னைக்கு நான் என்ன சொல்லணும் அதை தான் இந்த கட்சி பண்ணிட்டு இருக்கு. தயவுசெய்து இங்கே இருக்கிற ஊடகத்துக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் ஆரம்பத்திலிருந்து பேசி வருவன், இந்த குடும்பமில்லாத ஒரு கட்சியை நடத்துங்கள் என்று மென்மையான முறையிலே நான் அறிவுரை சொன்னேன். அதை சொல்லும்போது இருந்தவர் இன்றைக்கு கர்நாடகத்திலே சிறையில் இருக்கிறார். மீண்டும் அந்த குடும்பத்திலிருந்து இன்னொருவரை கொண்டு வந்தார்கள். அதற்கும் நான் சொன்னேன், இதுவும் அவசரப்பட்ட வேலை தான், இது செய்ய வேண்டாம் என்று சொன்னேன். அவரையும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஒதுக்கி வைத்து விட்டு தான் இன்றைக்கு ஒரு அதிமுக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் சொன்னதைத்தான் இவர்கள் இருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை பக்கத்திலே வைத்துக் கொள்வதில் இவர்களுக்கு ஏதோ ஒரு இடையூறு இருக்கிறது, சங்கடம் இருக்கிறது. மேபி they feel insecure. எந்த நடிகருமே அது தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம். ஆனால் என்னை போன்றவர்கள் இன்று வரை, நான் இந்த நிமிடம் வரை, நாளை அடுத்த நிமிடம் என்னவென்று எனக்கு தெரியாது, இந்த நிமிடம் வரை என் கரங்களை பிடித்துக்கொண்டு என்னை கட்டி பிடித்துக்கொண்டு அண்ணா வேறு எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்கிற அதிமுக தொண்டர்களோடு நான் இன்று வரை இருந்து வருகிறேன். தலைவர்கள் ஏதோ அவங்களுக்கு ஒரு அச்சம், அவங்களுக்கு பேசினாங்க, அவங்களும் எங்களை கூட்டு பேசினாங்க. ஆனால் தகுந்த உரிய மரியாதையோடு நான் வர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அதை தருவதிலே அவர்களுக்கு ஏதோ தயக்கம் இருக்கிறது. அது என்னவென்று நீங்கள் கண்டுபிடிங்கள், அதிமுக தொண்டர்கள் கண்டுபிடிக்கிறது. பேர் சொல்ல வேண்டாம், பேசினாங்க, நிறைய பேர் பேசினாங்க. அதிமுக வாரிசுகளுக்கு இந்த முறை அதிகமா சீட்டு வழங்கப்பட்டிருக்க ஒரு விமர்சனம் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? நடக்கக்கூடாது, அப்படி ஒன்று நடந்திருக்க கூடாது என்பது என்னுடைய விருப்பம். இது இப்பொழுது அல்ல, சென்ற முறையே நடந்தது. சென்ற முறை 2014 தேர்தலில் எனக்கு தெரியும் 4 மூத்த அமைச்சர்கள், திரு பன்னீர்செல்வம் அவர்கள், திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், திரு வைத்திலிங்கம் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு முனுசாமி அவர்கள், இந்த 5 மூத்த அமைச்சர்களும் ஒரு கடிதம் கேட்டாங்க. அம்மா ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க, எம்பி லிஸ்ட்டு. இதில் எழுதி கொடுத்தாலாம் பார்த்தா வாரிசாக இருந்தது. எதையுமே அம்மா எடுத்துட்டு கடைசியில் இருக்கிறத டிக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட சென்ற முறை சென்ற நாடாளுமன்ற சென்ற அனைவருமே ஆஸ் அ நியூ பார்லிமெண்டேரியன், எல்லாம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு சிலரை தவிர, கரூர் தம்பிதுரை, திருச்சி குமார், இங்கே திருவள்ளூரில் டாக்டர் வேணுகோபால், இவங்களை தவிர மீதி எல்லாம் புதிய முகங்கள் அம்மா புதிதாக உருவாக்குனாங்க. ஆனால் இந்த முறை, சென்ற முறையும் இதே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இடம் கேட்டார். ஆனால் அம்மாவால் நிராகரிக்கப்பட்டது. இந்த முறை அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். ஜெயலலிதா மரணம் குறித்து பல முறை கருத்து சொல்லியிருக்கீங்க. தற்போது இந்த திருப்பூர் வெற்றி செல்லாத ஒரு தீர்ப்பு சொன்னது உண்மைங்க. அதை நான் சைன் அவரோட கைரேகை பெற்ற ஏற்கனவே சமைப்பு இருக்குது. இப்போ எப்படி இதை பார்க்குறீங்க? உண்மைங்க, இதை நான் முதல்ல சொன்னேன், நிறைய இதில் ரெக்கார்டில் இருக்கும் உங்ககிட்ட. என் தலைவருடைய குணம் எனக்கு மிக நன்றாக தெரியும். அவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் படைத்தவர் என்பது எனக்கு தெரியும். அவங்க கிட்ட ஒரு அதிகாரியோ, அரசு அதிகாரியோ, ஒரு அரசியல்வாதியோ போய் அம்மா நீங்கள் கை நாட்டு வைக்க முடியுமான்னு கேட்டாலே அவங்க சுயநினைவோடு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்போ கை நாட்டு வைங்களேன், கையெழுத்து போட முடியலன்னா இப்படி வைங்களேன்னு சொல்லலாம். ஆனால் சுயநினைவு இருக்கும்போதே கை நாட்டு வைங்கன்னு சொன்னாங்கன்னா அம்மாவுடைய குணம் என்னென்னு சொன்னால், ஒன்று கேட்குறவனை துரத்தி விட்டுருவாங்க, இல்லை இவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்படி ஒரு குணம் படைத்தவர். என்ன கை நாட்டு வைக்க சொல்கிறீங்களா, நான் கை நாட்டு வைக்கிற பெண்மணியான்னு கேட்கக்கூடிய ஒரு குணம் படைத்த ஒரு வீர பெண்மணி அவங்ககிட்ட சொல்கிறதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது. அன்றைக்கு நான் சொன்னேன், அதை இன்றைக்கு உண்மை என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அடுத்த விசாரணை என்னவென்று மக்கள் தான் சொல்ல வேண்டும். அது நீதியரசர் திரு ஆறுமுகசாமி அவர்கள் விசாரணைக்கு வரும்போது அதுவும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். சார், அதிமுகவோட கூட்டணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்களோட கூட்டணி வச்சதுக்கு நான் வைக்க போகிறேன்னு ஜெயலலிதா சொன்ன
தேமுதிக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. முதலமைச்சராக மண்ணு மானங்கிட்டவன் சொன்ன பாமக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்புறம் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி நீங்க எப்படி பாக்குறீங்க? பலவீனத்தை காட்டுகிறது. அதிமுகவோட பையில் இருக்கிற வாக்கு வங்கியை இன்னொருத்தருக்கு தாரை வாக்கு தருவது. எடுத்துக்கங்க எல்லாரும். அம்மா சேர்த்து வச்ச 44% வந்து ஆளால் கொஞ்சம் பிரிச்சுட்டு போங்க. பாமக கொஞ்சம் பிரிச்சுட்டு போங்க, இந்த பக்கம் விஜயகாந்த் கட்சி கொஞ்சம் பிரிச்சுட்டு போங்க, இந்த பக்கம் எல்லாரும் எடுத்துக்கிட்டு போங்கன்னு தாரை வார்த்து தருவது. இது வந்து மிக கொடுமை. தன்னுடைய பலத்தை தனித்தன்மையாக இருந்து காட்டியவர் பொறுத்தர் அம்மா. இது சாணக்கியத்தனம் என்று சொல்வதை விட இது கிட்டத்தட்ட பார்த்தால் நம்மளுடைய இயலாமை காரணமாக தன்னுடைய வாக்கை பிரித்து மற்றவர்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பது. இது செய்திருக்க வேண்டாம் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய அண்ணன் என்று அவரை அழைத்திருக்கிறேன். அவர்களுடைய உடல்நிலை இப்போது நான் கேட்டு அறிந்து கொண்டேன். பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவருக்கு அந்த குடும்பம் ஓய்வு கொடுத்தால் நான் நன்றி தெரிவிப்பேன் அந்த குடும்பத்திற்கு. ஏனென்று சொன்னால் அந்த நிலையில் இருக்கிறார்கள். இன்னும் அவரை வைத்து அரசியல் செய்யாமல் அந்த குடும்பத்திற்காக நிறைய உழைத்து விட்டார். அவருக்கு நல்ல ஓய்வை அந்த குடும்பம் தர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். இந்த கட்சியை வேற ஏதாவது எடுத்து அவங்க தலைமையில் நடத்திக்கலாம். இன்னும் அவரை காமிச்சு அவருடைய உருவத்தை காட்டி வியாபாரம் செய்வதோ அல்லது வாக்கு எண்ணிக்கையை வந்து சேகரிப்பதோ செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாக உடல்நிலை இல்லாத ஒருவரை காட்டும்போது அவர்தான் தலைவர், அவர்தான் கட்சியுடைய ஃபவுண்டர், அவர்தான் ஃபவுண்டர். இன்னும் அவரை வச்சு காட்டி இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா அது செய்ய வேண்டான்றதான் என்னுடைய கருத்து. தலைமை இவங்க எடுத்துக்கிட்டோம். அல்லது மனைவி நல்ல பேச்சாற்றல் கொண்டவர், அவர் வந்து தலைமை நான் தான் கட்சியில் எடுத்துன்னு அவங்க போகலாம், அவருக்கு ஓய்வு கொடுக்கலாம். இன்னும் அவரை காட்டி வந்து அது செஞ்சிருக்க வேண்டாம்ன்றது என்னுடைய ஆழமான கருத்து. அது இன்னும் விட்டுவிட வேண்டாம், அந்த இடத்தை விட்டுவிட வேண்டாம் என்பதுதான். இன்னும் அவங்கள வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தனிப்பட்ட தகவல் இருக்கிறது. நான் சொன்ன அதெல்லாம் வந்து தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் சொல்லுவேன். கூட்டணி இருக்கும்போது 2011 திரு விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி இருக்கும்போதே அம்மா எனக்கு தந்த தகவல். நான் திருச்சியிலே வந்து திரு மரியம் பிச்சை அவர்கள், மறைந்த மரியம் பிச்சை அவர்கள் இருக்கும்போது அந்த தொகுதியில் பேசி கொண்டிருக்கிற போது எனக்கு தொலைபேசியிலே வருகிறார். இப்போ அம்மா லைனில் வருவாங்க. நான் உடனே வண்டியை விட்டு இறங்கி ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்கேன், ஃபோனுக்காக காத்துட்ருக்கேன். அப்போ அவர் சொன்ன தகவல்லாம் என் மனதில் இருக்கிறது. அவர் கூட்டணி கட்சிக்கு அந்த குறிப்பாக விஜயகாந்த் கட்சிக்கு என்ன மரியாதை தந்தார் அது இவர்களுக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு இவர்கள் இழந்திருக்கிற ஏதோ ஒன்று ஒரு 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 விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல் முறையாக களம் காணுகிற திரு பழனிசாமி அவர்களுக்கும் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா முதல் முறையாக மக்களை பார்க்குறாங்க. அவங்க மாவட்டத்தை விட்டு தாண்டியவர்கள் கிடையாது. அவர்களுக்கு மாவட்ட பொறுப்பு மட்டுமே வழங்கப்படும். ஒரு மாவட்ட பொறுப்பு தான் தருவாங்க. மாவட்டத்தை விட்டு அவங்க தாண்டினதே கிடையாது. எம்பி தொகுதியாக இருந்தாலும் மாவட்ட பொறுப்பு தான், எம்எல்ஏ தொகுதியாக இருந்தாலும் அவங்க தொகுதியை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போதுதான் மக்களை சந்திக்கிறார்கள். சந்திக்கட்டும். வாழ்த்துக்கள். சார், பிரதமர் மோடி வந்து அவங்க கூட பிஜேபிக்கு போட்டியிட இடத்துல கூட வராம தேனியில வந்து பேச இருக்கிறாரு. அதாவது ஓபிஎஸ் மகானி இருக்கக்கூடிய இடத்துல. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது? தவறு தான். இதை நீங்கள் பாரத பிரதமர்கிட்டே கேட்கலாம். இது வந்து சார் குறிப்பாக சொல்கிறேன் சார். இன்றைக்கு வந்து அதிமுக தலைவர்கள் தொண்டர்களை சொல்லலை நான், தலைவர்கள் என்னை பக்கத்தில் வைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு இடையூறு இருக்கிறது என்று சொன்னால் அது ஒருவேளை இந்த குடும்பம் ஆட்சி என்று சொன்னாலும் குடும்பத்தை ஒருவருக்கும் கூட்டணியை ஒருவருக்கும் வாரிசு ஒருவருக்கும் வருமானம் ஒருவருக்கும். இப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி தன்னோடு இருந்தால் இந்த சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த பக்கம் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக வாக்குகள் எடுக்க முடியும், எண்ணிக்கையில் வாக்குகள் கிடைக்கும். ஏன்னால் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக இருக்கிறாங்க. இதை கணக்கு காட்டி தன்னுடைய அந்த தகுதியை உயர்த்தி கொள்வது. ஆனால் இதில் ஏமாந்து போகிற யாருன்னு சொன்னால் ஓ பன்னீர்செல்வம். அந்த பக்கம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. அதுக்காக வாரிசு அங்கே கொடுத்துட்டு வருமானத்தை இவர் பண்ணிக்கலாம், குடும்பத்தை அங்கே கொடுத்துட்டு கூட்டணி இவர் வச்சுக்கலாம் என்ற ஒரு தனி கணக்கு, இந்த ஒரு கணக்கு போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் அப்பாற்பட்டு அரசியலை கற்றுக் கொடுத்தவர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். இந்த நிமிடம் வரை நான் பேசுவது, இந்த தேர்தலை நான் உங்களோடு ஒருவனாக ஒதுங்கி இருந்து இந்த தேர்தல் முடிவை சந்திக்க விரும்புகிறேன். இதுவரை இந்த நிமிடம் வரை. நாளை என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது. கண்டிப்பா பேசினாங்க. ஆனால் பேச வேண்டியவர்களை நான் பேச சொன்னேன். அவர்கள் பேசுவதற்கு தயாராக எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைத்தார், எனக்கு கிடைக்க வேண்டிய தகுதியை அவர்கள் தந்தார். புறக்கணிக்கவே இல்லை. யார் என்ன புறக்கணி? நான் தான் புறக்கணிக்கிறேன். இல்ல, அவங்க அழைச்சாதான் சொல்றேன். இப்பதான் சொன்னேன். தலைமை நான் பேசல. எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. நேரம் தலைமை கூப்பிடுவாங்க.
இப்போ ஒரு நடிகரை பார்த்தாங்க, தலைமை போய் பார்க்கலையே, ஒருத்தர் போய் பார்த்தாங்க, அப்புறம் ஒருத்தர் போய் பார்த்தாரு. காக்கலாம் இல்லை சார், எதுக்கும் காத்துட்டு இல்லை. நான் உங்கள் ஒரு நாள் காத்து கொண்டிருக்கேன். யாருக்கு நான் காத்துக்கிட்ட அவசியம் இல்லை, எனக்கு இல்லை சார். பொள்ளாச்சி சார் நான் தேர்தலுக்கு போன மக்களுக்கு தெரியும். சும்மா தேவையில்லாமல் அழைப்புக்கு காத்துட்டு இருக்கிறேன். அவங்க கூவி அழைச்சிட்டாங்க சார். என்ன தம்பிதுரை வெளிப்படையாக அழைத்து விட்டார். எனக்கு மட்டுமாவது வாருங்கள் என்று கேட்டு விட்டார். நான் போக முடியாது இல்லை. முறையான அழைப்பு இருந்தால் போவீங்களா சார்? முறையான அழைப்பு கூட வேணாம், முறையான மரியாதை இருந்தால் போதும். பதவியை கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக. ஏன் அதுக்கு தகுதி இல்லாதனா நான்? சொல்லுங்க, தகுதி யார் கொடுக்குறீங்க நீங்க? நான் சேகரித்து நான் வாக்கு சேகரிப்பு போனால் எம்எல்ஏக்களோட தூக்கி நீங்கள் இன்னொரு கட்சிக்கு தாரை வார்த்தை தரும்போது ஏன் எனக்கு தரக்கூடாது? தகுதி இல்லைன்னு சொல்லுங்க. எந்த தகுதி அடிப்படையில் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் 14 ஆண்டுகள் என்னோட சொந்த வருமானத்தை எழுந்து பணியாற்றுது. கழக தொண்டர்களுக்கு தெரியும், இது கட்சிக்காரர்களுக்கு தெரியும். கட்சிக்காரன் பூரா கேட்டுட்டு தான் இருக்கு. ஆனால் பட் இப்போ இது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இது இவர்கள் உருவாக்கிய அதிமுக என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்து முடிவை பார்க்கலாம். சார், பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுகவுடைய முக்கிய பிரமுகர், முக்கிய புள்ளிகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க மேலே வந்து எந்த நடவடிக்கையும் வந்து கட்சி சார்பில் எடுக்கலை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி இருந்த அதிமுக இப்போ டோட்டலாக மாறிடுச்சு சார். ஒரு உண்மை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற பெண்களை இழிவுபடுத்துகிற விஷயத்தை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, அம்மாவுடைய ஒரு அறிக்கை இருக்கிறது. அம்மா எதிர்க்கட்சியாக இருந்தபோது டெல்லியிலே ஒரு பஸ்ஸில் ஒரு பெண் மாணவி வந்து மானபங்கப்படுத்தப்பட்ட போது அவர் இறந்தபொழுது அப்போ வந்து அரசாங்கம் வந்து ஒரு குழு அமைச்சு கருத்து கேட்டாங்க, என்ன சட்டம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு. அப்பொழுது அம்மா கருத்து சொன்ன ஒரே ஒரு கருத்து எனக்கு நினைவில் இருக்குது, பத்திரிகையோடு வந்திருக்குது. ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துகிறவன் இனி ஆணாகவே இருக்கக்கூடாது, அவன் ஆண்மைத்தன்மையை அழித்து விடுங்கள் என்று சொன்னவர் புரட்சி தலைவி அம்மா. என்னை பொறுத்தவரை இந்த பொள்ளாச்சி கொடூரமோ அல்லது கோயம்புத்தூரில் ஒரு சிறுமி கொடூரமோ மிக கடுமையான தண்டனை. நான் கையெடுத்து வணங்குகிற, தெய்வமாக நினைக்கிற நீதிபதிகள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மிக கடுமையாக, இனி பயப்பட வேண்டும், அச்சப்பட வேண்டும், பெண்கள் மீது கை வைப்பதற்கு, குழந்தைகள் மீது கை வைப்பதற்கு அஞ்ச வேண்டும் என்கிற அந்த அளவுக்கு ஒரு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் அந்த அரசாங்கம் என்று அன்போடு வேண்டுகொள்ள. சார், நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் வந்து அதிமுக வெற்றி எப்படி இருக்கும்? ஏன்னா அனைத்தையும் வெற்றி பெறுவாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியலங்க, மக்களை தான் கேட்கணும், உங்களை தான் கேட்கணும். பத்திரிகையாளர் நான் வந்த உடனே கூட கேட்டேன், எப்படி இருக்கு ட்ரெண்டுன்னு கேட்டுட்டு இருந்தேன். மக்களுடைய முடிவு தான். திமுகவுக்கு சாதகமாக இருந்தால் அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இப்போ இந்த ஓட்டை பிரித்து கொடுத்துருக்காங்க, பிரித்து எல்லாரும் போகிறாங்க. அதுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை இருக்குது. விஜயகாந்த் கட்சிக்கு வந்து பாமக வேலை செய்வார்களா அல்லது பாமகவுக்கு விஜயகாந்த் கட்சி சார்ந்தவர் பணியாற்றுவார்களா? இப்படி ஒரு சின்ன குழப்பம் இருந்து கொண்டிருக்கிறது. பிஜேபியை சார்ந்த கூட்டணியும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற போது இந்த ஓட்டு சதவீதம் பிரிக்கிற போது முடிவு என்னவாக இருக்கும் என்பதை மக்களும் நீங்களும் தான் முடிவு பண்ணுங்க. தனி கட்சி ஆரம்பித்திருக்கிறார், சின்னம் கிடைத்திருக்கிறது, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. நல்லா இருக்கு, அவர் முயற்சி பண்றாரு. அந்த முயற்சிக்கான வெற்றி கிடைத்தால் மிக நல்லது. ஒரு நடிகராக இருந்து, மூத்த நடிகராக இருந்து ஒரு களத்திலே குதித்து தைரியமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு வருகிற அந்த வாக்குறுதியை வைத்து அவரும் அடுத்த கட்டத்துக்கு, இன்னொரு கட்டத்துக்கு போகிற போது அவரும் வேறு ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அது அப்பொழுது பார்க்கலாம். நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து விட்டார் ராதாரவி. திமுக வந்து அடிப்படை தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்காரு. பேசியிருக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. அதற்குரிய தண்டனையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருப்பவர் அவருக்கு தந்திருக்கிறார், இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களை வந்து நான் வில்லனாக நடிச்சிருக்கேன் நிறைய படத்தில். ஆனால் பட் ரொம்ப கவனமாக இருப்பேன். இப்போ கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கோம், நானும் திருமதி ஜோதிகா சூர்யா அவர்களும். அந்த படத்தில் அவங்க தான் மெயின் ரோல், நான் தான் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். நான் டப்பிங் இப்போ தான் முடித்தேன். ஆனால் டப்பிங்கில் நானும் டைரக்டரும் கூப்பிட்டு பேசணும். ஒரே ஒரு இடத்துல கூட ஒருமையில் பேசக்கூடாது. அவளுங்களை என்னடி பண்ணுறீங்க அப்படின்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். நான் வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்து இதுங்களை அப்படி பேசலாம் வேணாம், ஏன்னா அவங்க எதிராக இருக்கிறவங்க. ஸோ இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா பெண்களை இழிவுபடுத்துகிற அந்த வளர்ப்பில் நான் வரலை. அதனால் வந்து அந்த கண்ணியத்தை நாம் தர வேண்டும். என்னதான் ஒரு நடிகையாக இருந்தாலுமே என் சகோதரருடைய மனைவி, அதனால் அந்த மரியாதையை கொடுத்து பழகணும். குறிப்பாக திரையுலகத்தில் இருக்கிற பெண்களை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது. அதை சற்று கவனமாக கையாண்டிருக்கலாம் ராதாரவி அண்ணன் என்பது என்னுடைய கருத்து. இப்போ நீங்க சொன்னீங்க நடிகைகள் பற்றி, திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து இப்போ ஒரு கூட்டத்தில் பேசும்போது மோடி வந்து பெரிய முதலாளிகளை சந்திக்கிறார், நடிகர்களை சந்திக்கிறார், கேவலம் நடிகர்களையும் போய் சந்திக்கிறார்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களுக்கு தெரியல, அது அந்த வார்த்தையை வந்து எதற்காக சொன்னார் என்று தெரியாது. ஒருவேளை எளிய முறையில் அது வந்து சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கூட ஒரு நடிகை கூட பாம்பேயில் வந்து இறங்கி உடனே சீட்டு வாங்கி நிற்கிறாங்க.
அதனால் அப்படி சொல்ல முடியாது. சார், முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் நேரடியாக மக்களை சந்திக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. 14 ஆண்டு காலம் அதிமுகவில் ஏற்கனவே இருந்திருக்கீங்க. மக்கள் பார்வை இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட பார்வை எப்படி இருக்கு? அதிமுகவுக்கு மக்களிடம் இருக்கின்ற வரவேற்பு. வாழ்த்துக்களை சொல்லியிருக்கோம். மக்களிடம் சென்ற கட்சி தான். மக்களிடையே அம்மாவால் கொண்டு நிறுத்தப்பட்ட கட்சி. ஆனால் இன்றைக்கு அம்மா இல்லாத அந்த வெற்றிடத்தை இவர்கள் கையாளுகிற விதம் எனக்கு சற்று தவறாக தெரிகிறது. இவர்கள் இஷ்டத்துக்கு கையாளுவது சற்று தவறாக தெரியுது. இதில் நாங்கள் நடத்திக்கிறோம் அந்த கட்சி. இந்த உரிமையை யார் தந்தது? அவர்களுக்கு தொண்டர்களாக தரணும். எல்லாரும் கூட்டியில் பேசணும். எல்லாருக்கும் தெரியணும். இல்லை ஒரே ஒரு ரூமில் உட்காந்து முடிவெடுக்கிறதோ, ஒருத்தர் போய் பார்க்குறதோ, இவர் போனால் போதும் அவர் போனால் போதும் நினைக்கிற விஷயங்கள் அல்ல. இது இந்த ஆட்சி இருக்கிற நாள் வரை இந்த ஆட்சியிலே பங்கேற்ற ஒருவனாக நான் பேசுகிறேன். நான் சொன்னதைத்தான் மீண்டும் சொல்லுகிறேன். நான் முதல்ல என்ன சொன்னோன்னா அதுதான் இன்றைக்கி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பம் இல்லாத ஆட்சின்னு சொல்கிறாங்க. இதை தானே இவர் முதல்ல சொன்னார். இவரை பக்கத்தில் வச்சுக்கலாமேன்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு இல்லைன்னு தான் நான் கேட்குறேன். அந்த உரிமை எனக்கு இருக்கு இல்லையா? நான் தானே இந்த ஐடியாவை கொடுத்தேன் அவங்களுக்கு. இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். முதல் முறையாக ஒருவரை சொன்னேன், அவர் கர்நாடகம் சிறைக்கு போயிட்டார். அடுத்தபடியாக ஒருத்தர் சொன்னேன், இவங்க 2 பேரும் ஒன்றானாங்க. அப்போ அவர் சொன்னார் இந்த கருத்தோடு ஒத்து போகிறாரு என்று ஏன் அந்த எண்ணம் வர வேண்டும்? தேர்தல் நேரத்தில் துரைமுருகன் வீட்டில் வருமான வரி சோதனை நடக்குது. இதை பற்றி தவிர்த்திருக்கலாம். இந்த நேரத்தில் செய்கிறத தவிர்த்திருக்கலாம். எல்லாருமே இந்த நேரத்தில் கொஞ்சம் சாதாரண வீட்டில் கூட போவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் செய்கிறத தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஆளுங்கட்சியோட தலையீடுகள் இருக்குன்னு தெரியலங்க, தெரியல. அவர் அப்படி சொல்கிறாரு. திமுக தலைவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதனால் இது எப்படி நடக்கும்னு தெரியல எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அழைப்பு ஏற்று வந்த அனைவருக்கும் மகிழ்ச்சி. தேங்க்யூ. நான் வெகு விரைவில் மீண்டும் உங்களை அழைத்து ஒரு அறிவுரையை மீண்டும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களை சந்தித்தவன் என்ற முறையிலே சாதாரண சந்திக்கல, சந்து பொந்தெல்லாம் போய் மக்களை சந்திச்சிருக்கேன். அதனால் மீண்டும் ஒரு முறை எனக்கு தெரிந்தால் இந்த வாக்கை யாருக்கு செலுத்தினால் சரியாக இருக்கும் என்கிற என்னுடைய கருத்தை மக்களோடு நிச்சயம் பகிர்ந்து கொள்வேன். உங்களோடும் பகிர்ந்து கொள்வேன். நன்றி.